வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் உங்க எல்லாரையும் பார்த்து, கிட்டத்தட்ட 70 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. சோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் போலதான் நமக்கு வந்து சீசன் டைம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிஸியானனால என்னால இந்த சேனல்ல வந்து இந்த வீடியோஸும் போட முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிராமத்து வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சேனல் வச்சிருக்கோம். சோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோஸ் பாக்குறவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அந்த சேனலுக்கான வேலைகள்ல நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சோ அதனாலதான் இந்த சேனல்ல இந்த வீடியோஸும் போட முடியல. இனி வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இனி வந்து நான் என்னால முடிஞ்ச அளவு வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுவேன். அண்ட் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதுதான், ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் பத்தி ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கும் கால் பண்ணி டீடைல்ஸை கேட்டுக்கோங்க. சோ அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே கியூசர்ல எப்படி டபுள் கலர் பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரே கியூசர்ல டபுள் கலரா என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்கிரீன்ல டபுள் கலர் பிரிண்ட் பண்ணலாம், ஓகே. அது எப்படி ஒரே கியூசர்ல டபுள் கலர் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. சோ அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரே கியூசர்ல 2 விதமான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஊட்டி நம்ம வந்து ஒரே டைம்ல பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, அந்த கியூசர்ல நம்ம 2 விதமான இங்க் இன்சர்ட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது, அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். அண்ட் வந்து இந்த கியூசரை வந்து எப்படி செய்யணும், அதோட மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வந்து இன்னொரு வீடியோவா போடுறேன். சோ இப்போ வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதான் வந்து அந்த கியூசர். இந்த கியூசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிவிசி பைப்ல அட்டாச் பண்ணிருக்கோம். அண்ட் வந்து 2 பக்கமும் வந்து கேப் மாதிரி போட்டு இங்க் வெளியே வராம இருக்கிறதுக்காக கேப் போட்டு செக்யூர் பண்ணிருக்கோம். அந்த 2 கைப்பிடி இருக்கு இல்லையா, அது வழியா தான் நம்ம 2 டிஃப்ரெண்ட் கலர் இங்கை வந்து உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியுது பாத்தீங்களா? சோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 4 ஹோல்ஸ்ல ஒரு கலர், அண்ட் நெக்ஸ்ட் இருக்க 4 ஹோல்ஸ்ல வந்து இன்னொரு கலர். சோ இங்க் வந்து இது வழியா தான் வெளியே வரும். நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸா பிரிண்ட் போட்டுட்டே இருக்கலாம். சோ இதை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிவிசி பைப்புக்குள்ள இங்கை இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? சோ அந்த கைப்பிடி பைப் வந்து சின்னதா இருக்கு, அதுக்குள்ள நம்ம இங்க் கரெக்டா ஊத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து இன்ஸ்டன்டா ஒரு புனல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை யூஸ் பண்ணி இங்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். சோ புனல் இல்லாத டைம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்ட் புனல். அண்ட் இதை வச்சு இங்க வந்து உங்க இப்ப இன்சர்ட் பண்றாங்க. சோ அவ்வளவுதான், இங்க் வந்து ஊத்தியாச்சு. இப்போ வந்து பிரிண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல நம்ம வந்து டெஸ்ட் பிரிண்ட் போட்டு பார்த்தாச்சு. சோ கண்ணாடியிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. 2 கலரும் மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி ஒரு அழகா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து நானோவன் மெட்டீரியல் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து நான் 2 விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து நானோவன் மெட்டீரியல் அண்ட் இன்னொன்று வந்து நார்மல் A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 2த்துலையுமே நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நானோவன் மெட்டீரியல் அண்ட் இப்போ வைக்கிறது வந்து A4 ஷீட். ஸோ பேப்பருக்கும் ஷீட்டுக்கும் வந்து சைஸ் மாறுபடுறதுனால தான் உங்களுக்கு ஆஸ் மாறுபட்டிருக்கு. ஸோ பாருங்க, ரொம்பவே நீட்டா பர்ஃபெக்டா எப்பவும் போல அழகா வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் அகைன் வந்து நானோவன் மெட்டீரியல் வச்சிருக்கேன். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். உங்களுக்கு இங்க் வந்து கியூசருக்கு உள்ள அந்த பைப்புக்குள்ள வந்து மிக்ஸ் ஆகாது, வெளியே வந்து பிரிண்ட் பண்ணும்போது தான் மிக்ஸ் ஆகும். ஸோ வந்து நீங்க கிளீன் பண்ணும்போது 2 இங்கையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்க எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கியூசர் வழியா இங்க் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க் தீர்ற வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க GSM வந்து பார்த்தீங்கன்னா 110 GSM. நான் 110ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் வந்து A4 நார்மல் A4 பேப்பர்லையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எப்பவும் கூட நம்ம பிரிண்ட் பண்றது தான், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க் வந்து ஒரு தடவை நம்ம ஊத்திட்டோம் அப்படின்னா அது தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அண்ட் அகைன் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து எங்களோட ஒரு சின்ன முயற்சி தான். ஸோ ஒரே கியூசர்ல 2 கலர் பிரிண்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஒரே டைம்ல 2 கலர் எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் இந்த வீடியோ. ஸோ
ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பிரிண்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து பேப்பர் நான்ஓன் மெட்டீரியல் ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பக்கத்துல வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரே கியூசர்ல எப்படி நம்ம டபுள் கலர் பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி பிரிண்டிங் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. சோ ஒரே கியூசர்ல எப்படி டபுள் கலர் பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் வந்து இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த கியூசர் வந்து எப்படி மேக் பண்றது அப்படின்ற ப்ராசஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் வந்து நம்மளோட கிராமத்து வேடிக்கை சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வேணும் அப்படிங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுத்த மாதிரி எங்களோட அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from பாரதி. Bye bye.